ஏடா மேசம் பப்பு எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு ஜின்னோட ஒன் ஷாட் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்துட்டாரு, அதுக்கு தான். ஓகே, பல நாள் தவம் இன்று வந்தது வீட்டுக்கு. ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நானும் செம்ம ஹாப்பியா இருக்கேன். இதே மாதிரி எல்லாரும் ரொம்ப நார்மலா வந்துடணும் கடவுளே, அந்த மாதிரி வேண்டிக்கிறேன். சரி, உங்களுக்கான ஹாப்பியா ஒரு ஒன் ஷாட் போடலாம். ஓகேவா? சரி, ஹெட்ஃபோன் மேட்ச் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இன்னொரு சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஓகேவா? சரி, ஸ்டார்டிங் சீனில் இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டார் வெளியே. மிலிட்ரியிலேருந்து வந்துட்டு ஒரு மாதிரி அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டை பார்க்குறேன். எவ்வளோ நாளாச்சு. ஐயோ, ஆனால் எப்படி போச்சுன்னே தெரில. ஒரு மாதிரி கண்ணை தந்து கண்ணை மூடி அப்படி பிளிங்க் பண்ணுறதுக்குள்ள டேஸ் இயர்ஸே போயிடுச்சு. பட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த 47 எல்லாருமே ஒரு வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த 6 பக்கத்தில் அவங்களோட ஒரு தனி வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு அப்படியே உள்ளே போகும்போது டோர் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம தாங்கோட ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ஒரு டைம் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் மாற்றிருப்பாங்க. சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வெளியே நின்று கேட்டிருப்பான். அது வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகுது அவருக்கு. உன்னை நான் மிஸ் பண்ணுறேன்டா லூஸு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே உள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்கார்றாரு. உட்காந்தோடனே ஒரு மாதிரி வைப் அந்த சுற்றி அவங்களோட ஒரு பிளேஸில் அவர் உட்காந்துட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு அந்த திங்ஸ் அங்கே இருக்க அந்த ரிமோட், அந்த டிவி எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. எல்லாத்துக்கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். சீக்கிரம் வாங்கடா மெண்டலுங்களா, அவங்கள இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுறானுங்க ஒன்றுங்க சை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக இப்போ அவர் ரூமுக்கு போகிறாரு. ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறாரு. அங்கேயும் மெமரிஸ் தான். கும்பலாக இருக்கும்போது நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. ஸ்ட்ரைட்டாக கிச்சன் வராரு. ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. என்னத்துக்கு ஜோப் மட்டும்தான் என்னை கழுத்தறுத்து கொண்டிருப்பான். எப்படி குப்பையாக இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறாரு. அப்படின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அப்போ வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணியிருப்பாங்க மேட்ஸ், கொஞ்சம் ஃபுட்டை மட்டும் ரெடி பண்ணி வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்போது ஒரு டைம் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கும்போது ஜின்னு சமைக்க சொல்லியிருப்பாங்க. பட் அவர் வந்துட்டு செஞ்சுருக்க மாட்டார். நீங்களே செஞ்சு போங்கடா அப்படின்ற மாதிரி கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாரு. அது செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு ஐயோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டு இன்னும் செயற்பட்டு வராது. ஒரு மாதிரி நினப்பாவே இருக்குது. ஏன்னா வெளியே போயிட்டு வரோம், யாரும் தெரியாமல் போகணுமே, நான் பண்ணலாம் பைக் எடுத்து போகலாம், அதான் நல்லது அப்படின்ற மாதிரி அஸ்கி வயசில் சொல்லிட்டு டக்குன்னு பேக் சைட் போகிறாரு. போயிட்டு அதான் செட்டு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பைக் 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 இதோ இந்த இருக்கு அப்படின்ட்டு அவர் போயிட்டு அப்படியே அந்த மேலே கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கவரை தூக்குறாரு. சும்மா அப்படி இருக்கு, வேற லெவலில் பைக்கு. உங்களுக்கு பிடிச்ச பைக்கே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பைக் வச்சுட்டு ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதை டைட்டாக் பண்ணிட்டு நீயாச்சும் என் கூட இருக்கியே, போகலாம், ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், பெட்ரோல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் செக் பண்ணுறாரு. பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி யோசிச்சுட்டு
நான் தான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு போனேனே அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்புறாரு. கேன்ல இருக்கு சூப்பர் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊத்துறாரு. ஊத்திட்டு ஸ்டார்ட் ஆகுமா? இப்போ 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆகும், அது எப்படி ஆகாம இருக்கும்? நம்ம யூஸ் பண்ணாம தான் போனோம். இவனுங்க என்ன மஜா பண்ணிட்டானுங்கன்னா நான் தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஆகல ஃபர்ஸ்ட் கிக்ல. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தங்கமே ஸ்டார்ட் ஆயிடுறா, என்னால இருக்க முடியாதுறாங்க, இன்னைக்கு ஞாபகமாவே இருக்குதா, ப்ளீஸ்டா ஸ்டார்ட் ஆகுடா, எங்கனா போயிட்டு வரலாம்டா, ஸ்டார்ட் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி பைக் போட்டு உலுக்கிட்டு திருப்பியும் கிக் பண்றாரு. ஸ்டார்ட் ஆயிடுது. ஐயோ வீரே நீதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பேக் எடுத்துட்டு அவர் வந்துட்டு கேப்பு மாஸ்க் எல்லாம் போட்டு காஸ்டியூம் மாத்திட்டு டோரு லாக் பண்ணிட்டு அவர் திருப்பியும் வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. ஒரு மாதிரி ஸ்மூத்தா போகுது. எவ்வளோ நாளாச்சு பா போ அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்டு விட்டு வெளியே வராரு. அது ஆட்டோமேட்டிக் லாக் தான். வெளியே வந்தோடனே லாக் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஆர் ரைட், எங்கே போகலாம்? லெஃப்ட்லையா ரைட்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ரைட் அப்படின்ற மாதிரி ரைட்ல கை காட்டு லெஃப்ட்ல டர்ன் பண்ணி எடுத்துட்டு போறாரு. நம்மள எண்ணமே அப்படிதாங்க அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட நைட் டைம் ஒரு 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒரு 7:30 வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல அவர் போயிட்டு நல்லா சாப்பிட்டு வெளியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வெளுத்து கட்டு அப்படியே வந்திருப்பாரு. அது ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இடம். அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி சொல்கிறது, பெரிய ஐடல்ஸே வந்தால் கூட அங்கே வந்துட்டு நார்மலாக உட்கார வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி யாருக்கும் தெரியாத பிளேஸ் அவருக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கும். இவங்க வந்துட்டு எப்போனா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணுன்னா அங்கே தான் போவாங்க. அங்கே வந்துட்டு நார்மலாக நடத்துவாங்க இவங்கள. அதனால சாப்பிட்டுட்டு அப்பா அப்படின்னுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வராரு. செம்ம ஃபீடாக வராரு. ஒரு மாதிரி ஹாப்பியில் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ரோட்டில் யாரும் இல்லை. ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த ரோட்டில் யாருமே இல்லை. நைட் டைம் தான் ஆளுங்களாம் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு என்னவோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு என்ன. அப்படியே ஃபீடாக ஓட்டிட்டு வராரு. ஓடிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. ஒரு லெவல் கிராசிங் தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அவரோட கண்ணில் ஒளி அதை லைட் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்குள்ள எங்கேயே எடுமே விட்டாரு. எனக்கு அப்படி பொசுக்கு சாவடிக்கிற சாரிடா அப்படி இல்லை, அவர் எடுத்து போய் இங்கே விட்டுறாரு. ஆனால் அவர் கீழே விழுந்துட்டாரு. ஆனால் கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டு என்ன வேலை டர்னிங்ல ஸ்லோ பண்ணி வந்தேன், இல்லைன்னு வச்சுக்க கண்டமாயிருப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே எழுந்திருக்கிறாரு. கையெல்லாம் வலிக்குது. காலில் லைட்டாக முட்டியில் அடிபட்டிருக்கும், கையில் அடிபட்டிருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணுறாரு, எல்லாம் முடியல. பைக் வந்து மேலே சாஞ்சிருக்கு. வந்துட்டு உன்னை தங்கம் அம்மெல்லாம் சொல்லி கூப்பிட்டேனேடா, என்னால் எந்திரிக்க முடியல, நீ முதல்ல எந்திரா அப்படின்ற மாதிரி பைக்கை பார்த்து அவர் சொல்லிக்கிட்டு தூக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. கால் வந்துட்டு அடியில் மாட்டிருக்கு. பைக்கை தூக்குனாதான் கால் எடுக்க முடியும். அதான் முட்டாசு இப்படி போனா அப்படித்தான் நடக்கும். காட் என்ன இப்படிலாம் நல்லா வச்சு கூடாதுன்னு உனக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அச்சோ என்னாச்சு வெயிட் நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒரு பொண்ணு குடுன்னு ஓடிடுது. அறியோ ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, வெயிட் நான் தூக்க ட்ரை பண்ணுறேன், வெயிட்டாக இருக்கும் போலே வெயிட் எப்பயாச்சும் ட்ரை பண்ணி தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பைக்கை தூக்குது. பட் அந்த பொண்ணால தூக்கவே முடியல. கொஞ்சம் தூக்குனோடனே காலை எடுத்துடுறாரு. அவர் எழுந்து நின்றுட்டு நானே தூக்குறேன் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே கைப்பிடிச்சு தூக்குறாரு. தூக்கி ஸ்டாண்ட் போட்டுட்டு அவர் வந்துட்டு அம்மாடி அப்படின்ற மாதிரி அப்படியே உட்கார்றாரு கீழே. ஐயோ ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு உட்காருது. அது குட்டிக்கோண்டு இருக்கு அவருக்கு முன்னாடி. அவர் சொல்றது எப்படி சொல்றது, ஷோல்டர் கீழே ஒரு மாதிரி குட்டி பொண்ணு மாதிரியே இருக்கு. அவர் வந்துட்டு
இது ஏதோ குட்டி பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் கத்துறீங்க, போயிட்டு என்கிட்ட கிட்ட இருக்கு, ரெடி பண்ணுறேன், சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்குது. இதெல்லாம் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எங்கன்னா நான் கீழே விழுந்துட்டு என்ன சரி பண்ணிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுது. அவர் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருப்பாரு. அந்த ஹேண்டை வந்துட்டு ஒரு மாதிரி பனியன் கிளாத் தான், அப்படியே மடக்கி விட்டா மேலே போயிடும் இல்லையா, அதனால பனியன் கிளாத்னால நல்லா எடுத்து விட்டுட்டு அவர் காட்டுறாரு. செம்மையா அடிபட்டிருக்கு. அச்சோ ரொம்ப அடிபட்டுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பஞ்செல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. அவன் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சாரி வெயிட், சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு மருந்தெல்லாம் வைக்குது. மருந்து வைக்கும்போது செம்ம எரிச்சலாக இருக்கு, எரியுது அப்படின்ற மாதிரி அவர் அந்த பொண்ணு கையை பிடிச்சி அழுத்திடுறாரு. எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கத்துது. சாரி எரியுதுமா பொண்ணுமையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்றும் இல்லை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக பஞ்சு வச்சு கட்டு போட்டுட்டு காலு நின்ற மாதிரியே நீங்கள் தான் அது ஓகேவா, நீங்களே தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே கேட்குறீங்க காலு அப்படின்னு வெயிட் அப்படின்ற மாதிரி அவர் தூக்குறாரு. முடியல, வெயிட் இந்த பேண்ட்டை நீங்கள் அகெயின் போடணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே அது கிழிஞ்சிருக்கு. ஏன் இல்லை கட் பண்ணிடலாம் அப்படின்னு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரால் தூக்கவே முடியல, எரியுது. அவர் வந்து அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு பார்க்குறீங்க, கொஞ்சம் தான் அடி, ஆனால் பிளட் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. க்ளீன் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. யார் நீ இந்த ஊர் பொண்ணு மாதிரியே இல்லையே, எங்கேருந்து வர அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. மூஞ்சி முகம் தெரியாதவங்க கிட்டலாம் நான் பேசத்தல்லப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிக்கிறீங்க. மூஞ்சி முகம் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டியா, சரி நீ சொல்லு முதல்ல, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் ஒயான் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து எதுக்கு வந்திருக்கேன்? ஸ்டடீஸ்க்காகயா? ஓ நீயும் பிடிஎஸ் ஃபேனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. பிடிஎஸ்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏம்மா பிடிஎஸ் தெரியாது அப்படின்னு. இல்லை கேள்விப்பட்டிருக்கேன், அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொன்னாங்கப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு ஸ்டடீஸ் படிக்கணும், வெளியூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா இடத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டேன். அமெரிக்கா, ஜப்பான், தாய்லாந்து, சீனான்னு நிறைய இடத்துல போட்டேன். அப்போ கிடைச்சிது இந்த பிளேஸ். எனக்கும் ஓகே அது எப்படி இருக்கும்னு தெரியல, போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். கிளம்புனேன், சேட் ஆயிடுச்சு. ஆமாம் எப்போ வந்த? நீங்கள் என்கிட்ட மட்டும் கேள்வி கேட்குறீங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக பண்ணுமா, எரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெயிட் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கட்டு போட்டு ஆல் ரைட் சரி நீங்கள் யாரு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து அவங்கள பார்த்து அவரை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப ஜாமாவுதுரா. சரி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நான் அப்படின்ற மாதிரி விழுக்கிறாரு. நானா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கிம்சோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ கொரியா பையன், ஓகே உங்கள் ஃபேஸை பார்க்காமே உங்கள் நேம் வச்சு சொல்கிறேன், நீங்கள் கொரியா பையன், ஓகே அவ்வளோதான். ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ பிஸ்னஸ் மேன், சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இவ்வளோ ஃபீடாக வந்து விழுறீங்களே அப்படின்னு. நான் வேணும்னு விழலை, ஏதோ ஸ்பிளாஷ் லைட் கண்ணில் அடிச்சது எடுத்து போய் விட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஆமாம் நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது, நான் உன்னை இறக்கி விடுறேன், உட்காந்துட்டு வரியா பின்னாடி? அப்பா எனக்கு வேணாம்பா, நீ விழுந்து ஏற்கனவே வாரி இருக்க,
என்னையும் கீழே தள்ளி எனக்கும் அடி பண்ணணும்னு எனக்கு ஆசையே இல்லை. நானாச்சும் உனக்கு கட்டுப்பாட இருக்கேன், எனக்கு ஒரு நாய் கூட இல்லை கட்டுப்பாட அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ விழுந்தா நான் கட்டு போடுறேன் உக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்போ எனக்கு கீழே தள்ளிருப்பீங்கல்ல அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஐயோ ஜாம் ஆகுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இல்ல நீங்க கேட்டதுனால சொன்னேன், கீழெல்லாம் தள்ள மாட்டேமா உக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தெரியாத ஆளுங்கிட்ட உட்காத்துல நான் தான் சொன்னேன்ல என் பேரு கின்சோக்குன்னு, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், அதில் தான் டவுட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் பிஸ்னஸ் மேன்லாம் பொண்ணுங்களை கட்டிட்டு போயிட்டு என்னென்னவோ பண்ணுவாங்களாம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குசு குசுன்னு சொல்கிறீங்க. நானும் அதான் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன் உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு வைக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா வா அப்படின்னு மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உட்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணல, உன்னை உங்க வீட்டில் விட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஓகே, நானும் நடக்கிறது வேஸ்ட் ஆகாம இருக்கும், இங்க ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் பைக் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க பின்னாடி உட்காருங்க, பொறுமையா போகணும் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே அப்படின்னு மாதிரி அவர் பொறுமையா போறாரு. இன்ன வரைக்குமே நீங்க அவரோட ஃபேஸை பார்க்கல. ஆமா நீங்க ஏன் ஃபேஸ் காட்டாம போறீங்க? எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரி உங்க இஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அங்க அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு காத்து, அப்படியே அங்கங்க பூ கொட்டுது மரத்துல இருந்து, அப்படியே நல்லா வெதரை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச தூரம் போனவொடனே வீடு வந்துடுது. அவரு ஸ்டாப் பண்றாரு, இங்க தானே அப்படின்னுட்டு ஸ்டாப் பண்ண உடனே நீங்க வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு உங்க கையை பிடிச்சி அப்படியே உழுக்கிற மாதிரி நீ இழுத்து உங்களை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச், எனக்கு அடிப்படும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ண, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க என்னடா பண்ற அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. வந்துட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சாரி அப்படின்ற மாதிரி அவர் பேக் வந்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கன்னா வெளியே போவோமா? இப்போவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ இல்லை நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உன்னோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கேட்குறாரு. நீங்க வந்துட்டு 22 அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. 22வா? ஸோ கடவுளே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு ஓகே நாளைக்கு ஈவினிங்கா ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஈவினிங்னா ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி பாய் பாய் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க உள்ள. அவர் நீங்க போகிற உங்களையே பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே பத்து தூங்கிறாரு. கை கால்லாம் வலிக்குது, அவரு கீழே விழுந்தது. போய் வீண்டு வரட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும் அதனாலே வந்து ஊர் சுத்த போனத வேணும்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவரே திட்டிக்கிட்டு போய் தூங்கிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வரன்னு இருக்காரு. நம்ம போவோம், இங்கதான் நம்மளுக்கு அந்த பசங்களுக்கு செட் ஆகலையே, சரி ஒரு ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி ஈவினிங் வெளியே பைக் சவுண்ட் கேட்குது. நீங்க வந்துட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வெளியே போறீங்க. நீங்க தனியா தான் இருக்கீங்க. இப்போ நீங்க பைக்ல போய் உட்காருங்க. இப்போ டேஸ் வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 month ஆச்சு அவரை மீட் பண்ணி. நீங்கள் மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஒரு 3 time இல்லை 4 time வந்துட்டு அவர் கூட பைக் ட்ரைவ் போவீங்க, டின்னர் சாப்பிட ட்ரை பண்ணுவீங்க. பட் அவர் வந்துட்டு நோ சொல்லிடுவார். டின்னர்லாம் சாப்பிட்ட வந்துட்டு ஏன்னா மாஸ்க்கு கழிட்டும் அந்த மாதிரி, அதனால டின்னர்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கும். ஒரு மாதிரி வெளியே போவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்னும் வரைக்குமே அவரோட ஃபேஸை நீங்கள் பார்த்ததே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அவருக்கெல்லாம் தர ட்ரை பண்ணுவீங்க, அவர் வேணாம் சொல்லிடுவார், நீங்கள் மட்டும் தான் சாப்பிடுவீங்க.
நீங்க மாஸ்க கட்டிட்டு சாப்பிடுங்களேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் இன்னும் வரைக்கும் ஃபேஸை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அவர் ஃபேஸவே காட்டிக்க மாட்டேன்றாரு, பார்த்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு போகுது. இப்போ ஒரு ஸ்பைன் டே நீங்க வந்துட்டு வீட்டில் இருந்து ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. அவர் தான் வரன்னு இருக்காரு. ஒரு 1 வீக் ஆச்சு நீங்க அவரை பார்த்து. ஒரு மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்திருக்கும், அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க சரி 1 வீக் கழிச்சு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு போயிருப்பாரு. நீங்க வந்துட்டு ஓகே இன்னைக்கு வரேன்னு இருக்காரு சரி அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ பைக் சவுண்ட் கேக்குது, நீங்க வெளியே போறீங்க. அப்படியே உட்காந்துட்டு பைக் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பீடா போறாரு. ஏன் ஸ்பீடா போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. போகணும், எனக்கு ஒரு மாதிரி ஃபீடா போகணும் போல இருக்கு. நீ வேற 1 வீக் கழிச்சு வந்திருக்கியா, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. ஸ்லோ டவுன், பொறுமையா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்பீடா தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஸ்பீடா போறாரு. ரொம்ப தூரம் போயிருப்பீங்க, நிறைய பேசிருப்பீங்க. திருப்பியும் வரீங்க. இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுது, செம்ம மழை பெய்யுது. நீங்க நனைஞ்சிட்டே வரீங்க. எங்கன்னா இருந்துட்டு போவோமே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மழை நிக்காது, வா நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு பாரு. அவரு பைக் வந்துட்டு ஓட்டிட்டே வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்துடுறீங்க. அவர் வந்துட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன், இல்ல வாங்க உள்ள வாங்க, இல்ல வாங்க உள்ள வாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி உள்ள வராரு. அவர் வந்துட்டு செம்ம வெட்டா இருக்கு ட்ரெஸ் எல்லாம். நீங்க உள்ள வந்தோடனே அவர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு நீங்க போய் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இதை போட்டுக்குங்க, அந்த ரூம் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் இந்த ரூம்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க உள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அவர் வரவே இல்லை. கிம் 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 சோக் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க. வெயிட் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அவர் வராரு, பட்டு ஃபேஸ் வந்து அந்த சைடு திரும்பிட மாதிரியே வராரு. மூஞ்சி ஏன் காட்டவே மாட்டேனுங்க, நீங்க காட்டுங்க என்ன அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட மூஞ்ச காட்டணுமா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. காட்டுங்க, நானும் ரொம்ப நாளா ஆர்வமா பாக்குறேன் இந்த முகர்காட்டில என்னதான் இருக்குமோன்னு அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னை கலாய்க்காத அப்படின்னு மாதிரி சொல்றாரு. காட்டுங்க, நான் தானே, நான் மட்டும்தான் இருக்கேன், காட்டுங்க அப்படின்னு அவர் திரும்புறாரு. செம்ம அழகா இருக்காரு. ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க ஆணு வாய பந்துறீங்க. ஏன் நான் அப்படி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. செம்ம அழகா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி பேனு பார்த்துட்டே சொல்றீங்க. அதான் எனக்கு தெரியுமே, நான் வேர்ல்டு வைல்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. உண்மைத்தான் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பட் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்க பார்த்தேன் அப்படின்னு மாதிரி நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு அல்ல ஒண்ணும் இல்ல, டிவி போடு அப்படின்னு மாதிரியே சொல்றாரு. நீங்க வந்துட்டு டிவி போடுறீங்க. எங்கேயோ ஆனா உங்களை பார்த்தேன், டிவி போடு அப்படின்ற மாதிரி அவர் திருப்பியும் சொல்லிட்டு ட்ராமா ஓடிட்டு இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்போ வந்துட்டு டக்குன்னு அவரை கவனிக்கிறீங்க. அவர் ஹெட்டில் வந்துட்டு தண்ணி அப்படியே ஹெட்டை வந்துட்டு வெயிட் பண்ணாம இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி ஹேர் எல்லாம் வெட்டா இருக்கு, தொலை கூட தோட்டாம வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு டவலை எடுத்து அவருக்கு வந்து தோட்டி விட்டு இருக்கீங்க. அவர் பேனு பாக்குறாரு உங்களை. நீங்க உங்களோட செஸ்ட் கிட்ட அவரோட ஹெட் இருக்கு. நீங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க. அவர் நிமிர்ந்து உங்களை பாக்குறாரு. என்ன அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. அப்படியே டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கி அவரோட லேப்ல உட்கார வச்சுக்கிறாரு. என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏன் அழகை விட உன் அழகு தாண்டி அழகு. டீலாம் போட்டு கூப்பிடுறாரு, மிஸ்டர் கிம் சோக் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன பாரு, அங்க ஏன் பாக்குற, சரி என்ன அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. அவர் உங்க கண்ணியே பாக்குறாரு. உங்களுக்கு என்னவோ மேஜிக் போட்டு கிட்ட இழுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல பாரு அப்படின்றாரு.
நீங்கள் அவர் கண்ணையே பார்க்குறீங்க. அப்படியே அவர் வந்துட்டு உங்கள் சிக்ஸை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்க, க்யூட்டாக பேசுகிற, ரொம்ப லவ்லியாக இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே பான்னு பார்த்துட்டு போகிறீங்க. கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகிறீங்க. அதுக்குள்ளே நோ சவுண்டு அப்படின்னு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. என்ன சவுண்டுனா டிவியில் ஒரு ரொமான்டிக் சீன் ஓடுது, மூனிங் சவுண்ட் கேட்குது அப்படின்னு 2 பேரும் பேனு பார்க்குறீங்க. இல்லைங்களா, கையும் ஒல்ல காலும் ஒல்ல டக்குன்னு இறங்கி அந்தாண்ட போயிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் நீஸை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு, லைட்டாக ஸ்மர்க் பண்ணுறாரு. இப்போது 2 பேரும் அப்படியே மூவி பார்க்குறீங்க. அன்னைக்கு நைட் அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு ரூமில், நீங்கள் ஒரு ரூம்லன்னு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி. இப்போது நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அவரை தவிர யாரும் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் உள்ளே வராரு. மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உட்கார்றாரு. சாப்பிட்றீங்களா? எதுனா காஃபி இட்டுன்னு வரதா? ஒரு மாதிரி போர் அடிக்குது, அதான் வந்தேன். ஓ ஓகே ஓகே, மூவி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் சண்டே, அதனால தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அவர் வந்துட்டு மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மூவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, ஜூஸு, பாப்கார்னு, சிப்ஸுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மூவி ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. அவர் அடிக்கடி உங்களை திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஏன்னே உங்களுக்கு தெரியல, ஏன் இவர் நம்மளை அப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. பட் கேட்டிருக்க மாட்டீங்க. மூவி ஒரு பாதிக்கு மேலே போயிட்டுருக்கு. அவர் பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு பாப்கார்ன் எடுக்கிறீங்க. அவர் கையும் உங்கள் கையும் டச் ஆகுது. நீங்கள் அப்படியே பேனை பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஹேண்டை எடுத்துடுறீங்க. பட் அவர் உங்களோட ஹேண்டை பிடிச்சி உங்களை கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை கிட்ட இழுத்து அவரோட லேப்பில் வந்துட்டு உங்களோட லெக் 2 வந்துட்டு தூக்கி போட்டிருப்பாரு. நீங்கள் ஒரு ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க தைஸுக்கு மேலே. அவர் வந்துட்டு அப்படியே தைஸை பிடிச்சி அவரோட லெக் மேலே போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே பேனை பார்த்துருக்கீங்க. அவர் உங்கள் சிக்ஸை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட லேப்பில் ஏறி உட்காருங்க. அவர் உங்கள் லிப்ஸ் வச்சு ஒரு சின்ன கேஸ் நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கேஸ் கொஞ்சம் ஹெவியாகவே போகுது. இருக்க கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த கேஸை முடிஞ்ச உடனே அவர் உங்களை அப்படியே அந்த சோஃபாவில் லைடாக வச்சுட்டு மேலே ஓவராகி வந்து உங்கள் சீக்ஸ், உங்கள் நெக் அப்படின்னு நெக்லலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் காலர் போன்லலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. ஏன்னே உங்களுக்கே தெரியல. அவர் கிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஐ லவ் யூ ஒயான் அப்படின்றாரு. நீங்கள் பானாயிட்டீங்க. ஏன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவர் கிஸ் பண்ணுறத நிறுத்திட்டு உங்கள் கண்ணை பார்க்குறாரு. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி எழுந்து உட்காந்துக்கிறீங்க. அவர் தள்ளிட்டு, என்னாச்சு, உனக்கு என்னை பிடிக்கலையா, இல்லை வேற யாருன்னா லவ் பண்ணுறியா, சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியலை, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் சொல்லிட்டேன். மேபி ஏஜ் கேப்லாம் வரும், பட் பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டக்காகி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. டைம் ஓகே, எவ்வளோ நாள் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு 2 days ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் டக்குன்னு வெளியே எழுந்து போயிடுறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ யோசி, நான் 2 days கழிச்சு இதே டைமுக்கு வரேன், பாய், லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இந்த டோரை லாக் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இதனால் நடந்தது எல்லாமே அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. எப்படி சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியலை.
உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, பட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் தெரியலை. நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க, அவரும் ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு 2 days ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வரவே இல்லை. நைட்டு ஒரு 10 o'clock ஆகுது, இன்னுமே வரலை. ஏன்னாச்சு, சீக்கிரம் வரேன்னு சொன்னார்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் டோரியே பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வரல, நைட் ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு 10 o'clock டோர் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு யாராக இருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு, ஒரு வேளை அவராக இருக்குமோ, போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் உள்ளே வராரு. ஆனால் அவர் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வரும்போதே புரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே என்னத்துக்கு இப்படி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போகிறீங்க. அவர் ஒயான் அப்படின்றாரு. சொல்லுங்க வாங்க உள்ள அப்படின்றீங்க. அவர் யோசிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வர்றாரு. யோசிச்சிட்டேன், நீ உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார சொல்லுங்க. உட்கார்றாரு. நான் உட்காரதுக்கு இருக்கட்டும், நீ யோசிச்சியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. யோச என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்படி கேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வேற எப்படி கேட்குறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, நீ குடிச்சிருக்க, ஒழுங்கா வெளியே போ, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ குச்சா வெளியே அனுப்பிடுவியா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு. பின்ன குடிச்சா வீட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு வேலை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்னா அப்போ குடிச்சிட்டு வந்தா என்னை வெளியே தள்ளிடுவியாடி அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. ஆமாம் வெளியே தள்ளிடுவோம் உன்னை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. ஓ அப்போ நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா என்னை வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன், ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யா ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஓ பாத்தியா, இந்த ஊர் பொம்பளைங்களே அப்படித்தான், இந்த ஊரில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தான், முக்கியமாக வெளியூர் பொம்பளைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மாசிக்கிட்டே சொல்கிறீங்க. பின்ன ஒரு லவ்வர் குச்சிட்டு வந்துக்கிறான். பூச்சி எதுக்கு குச்ச பேபி, ஏன் குச்ச பேபி, எதுனா நான் தப்பு பண்ணிட்டேனா இல்லை எதுனா சொல்லணுமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, லவ் யூடா, அப்பெல்லாம் பாசமாக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பாசமாக சொல்லுவாங்க, குடிச்சிட்டு உடம்பையும் கற்றுக்கினு எங்களையும் கற்றுட்டு சுற்றி நிற்கிற உனக்கெல்லாம் எதுக்கு நாங்கள் பாசமாக சொல்லணும் அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. ஓ அப்போ தலை மொழிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி திரும்பிங்க. உன்னை அப்படின்ற மாதிரி எழுந்து வர்றாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன்னை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறேன்டி, அப்புறம் தானே நீ ஓகே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் தூக்கி சொல்கிற மேலே போட்டுறாரு. இங்கே பாரு விட்டுரு வேணாம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்கிறீங்க. அவர் பாட்டு போய் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. எங்க கூட்டிகிட்டு போற நீ, விடு என்னை இறக்கி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம்குள்ளே தூக்கி போயிட்டு அவங்கள பெட்டில் போட்டு அவர் வராரு. இங்கே பாரு நான் சொல்கிறது ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, நீ ஸ்டேபிளாக இல்லை, போயிட்டு நாளைக்கு வா, நான் சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியனை, நான் என்ன யோசிச்சிருக்கேன் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. நீ யோசிச்சது ஓரமாக வைடி, எனக்கு நீ இப்போ வேணும். எவ்வளோ நாள் உன் கூட பழகின, இந்த முகர்கத்தை உனக்கு பிடிக்கலையா, நான் எவ்வளோ அழகா தெரியுமா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு மாதிரி திரும்பிங்க. நீ அழகாக்கிறன்னு திமுறலாம் காட்டாதண்ண அப்படின்னு மாதிரி அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நான் அழகாலாம் இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. நீ அழகா தாண்டிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை என் மூஞ்சி கேவலமாக இருக்குது அப்படின்னு மாதிரி திரும்புறீங்க. எங்க பாரு என்னை விட நீ தாண்டி அழகி அப்படின்னு மாதிரி அவர் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு மாதிரி நீங்கள் எடிசெக் பண்ணி இங்கே பாரு கண்ணு மூக்கு வாய் பாரு
எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி உங்க கண்ணு மூக்கு லிப்ஸ் கிட்ட எல்லாம் கிஸ் பண்றாரு. ஏய் என்ன பண்ற அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. அழகா இருக்கு சொன்ன அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்கு அதான் கிஸ் பண்ண. உள்ள கொண்டா அழகாக்குது கிஸ் பண்ணிவா அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி உங்க ஹேண்ட ரெண்டையும் தலைக்கு மேல பின் பண்ணிட்டு உங்க ஷர்ட் பட்டனை ஒன்று ரிமூவ் பண்ணிட்டே கிஸ் பண்றாரு. ஏ வேணா, நான் சும்மா சொன்னேன் அப்படிலாம் இல்லை, விட்டுரு, வேணா அப்படின்றீங்க. இதெல்லாம் பண்ணாதாண்டி நீ என் கூடவே இருப்ப. நான் தனியா இருக்கிறதுனால தானே உனக்கு கஷ்டமா இருக்கு. உன் கூடவே இருந்துட்டா நீ ஹாப்பியா இருப்பல்ல. இங்க பாரு இப்போ இதெல்லாம் பண்ணிடுவோமா, முன்னாடியே லவ் யூ சொல்றீ. நீ லவ் யூ சொன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு நீங்க நான் சொன்னாலும் நீ விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறேன். அது அப்படிதான், உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இன்னும் எனக்கு பிடிக்காதா? அப்போ நான் இதெல்லாம் பண்றேன், அப்போ என்ன பிடிக்கும்ல, இது பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ என்ன பிடிக்கும்ல, அப்போ நீ நானும் சேர்ந்து பேபிலாம் பெற்றுக்கலாம். அப்போ என்ன பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பயுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு மாதிரி திரும்புறீங்க. இப்போ எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் பிடிக்காது, நில்லு நான் பண்றேன் நில்லு அப்படின்னு மாதிரி அவர் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்க ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்றாரு. விடு 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 கை விடு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பட் விடவே மாட்டேன்றாரு. அவர் உங்க பாடி ஃபுல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் உங்களோட ஹேண்டை கட்டி போட்ட மாதிரியே இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கத்திட்டு அமைதியாடுறீங்க. ஆட்னு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அடி வாயை திறக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் எதுவும் சொல்லலை விடு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. விடலாம் முடியாது, பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி பாட்டும் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பானா விடு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்க லெக் நடுவால வராரு. வேணாம் இதோட நிறுத்திக்கோ, வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பண்ணுவேன், பண்ணாதான் என்ன பிடிக்கும் உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே இன்சைட் பண்றாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல செம்ம பெயினா இருக்கு. அப்படின்ற மாதிரி கத்துறீங்க, வலிக்குது அப்படின்னு. இட்ஸ் ஓகே பேபி, இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் ஆல்ரைட், கொஞ்ச நேரம் போறேன் சரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அப்படியே தஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செம்மையா லைட்டா வலிக்குது, ஒரு மாதிரி ப்ளஷராகவும் இருக்கு. விட்டு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. பட் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் அப்படியே ஹேண்டை விட்டுறாரு. எப்போ விட்டார்னே தெரியல. நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி அவரோட பேக் சைட்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ண மாதிரியே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அவர் அப்படியே பண்ணிட்டு ஒரு மாதிரி வெளியே எடுத்துடுறாரு. என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உள்ளே போச்சுன்னா பேபி வந்துடும் பரவாயில்லையா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. ஓ நான் ஜஸ்ட் அப்படின்னுட்டு சொல்கிறதுக்குள்ளேயே அவர் டக்குன்னு இன்சைட் பண்ணிட்டு பரவாயில்ல உள்ளே போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஃபுல்லாக உள்ளே போயிடுது. நீங்கள் அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணை மூடி படுக்கிறீங்க. அவர் அப்படியே சாஞ்சிடறாரு உங்கள் மேலே. நீங்கள் ஒடிச்சு என்னெல்லாம் பண்ணுது போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அவர் ஹெட்டை ஒரு மாதிரி ரெப்பாந்தீங்க. அவர் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிருப்பாரு. இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகி தூங்கியிருப்பாரு. நீங்கள் தூங்கிச்சு ஏய் முழிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வாயை திறக்கல, அப்படியே படுத்துட்டு இருக்காரு. நீங்க அப்படியே ஒரு பெட்ஷீட்டு கையில எடுத்து அப்படியே 2 பேரும் கவர் பண்ண மாதிரி போட்டுட்டு, டேய் ஜின் உனக்கு தெரியாதுன்றியா, லவ்யோட அழகா, உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து வந்ததே உனக்காகத்தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதை உன்கிட்ட சொல்லி தாங்கணும். இன்னைக்கு சொல்லலான்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டே நீ கீழே விழுந்து உன்னை தூக்கி உன் கண்ணை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது நீதானு. பட் விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆர்மின்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் என்னை அன்னையோட மறந்துருப்பேன். நான் உனக்கு தெரியாதுன்றதுனால தானே என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். மேபி
இது ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு லைஃப் லீட் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்ல அதான் ஹேர்ல அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறீங்க. அவங்களுக்கும் டயர்டா இருக்கும். அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு மாதிரி ஸ்னக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கிறீங்க. எது செம்மையா வலிக்குது அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்க செஸ்ட் மேலே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஹெட்ல கை வச்சிட்டு இருக்காரு. என்ன பெரிய புசு புசுன்னு வேற மாதிரி இருக்கு. என்னது இது அப்படின்ற மாதிரி உங்க செஸ்ட்ல கை வச்சு டக்குன்னு ப்ரெஸ் பண்றாரு. வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எழுந்து உட்காராரு. என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. கவர் பண்ணு சோ கடவுளே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் திரும்புறாரு. நான் எத்தனை டைம் சொன்னேன் பண்ணாதன்னு பாரு, எல்லா இடமும் ஒரே கீஸா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. மூடு அப்படின்னு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ண. இல்ல நான் அப்படிதான் படுப்பேன் அப்படின்னு மாதிரி பெட்ஷீட் எடுத்துட்டு படுக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்கு ஆகுவாடா நீ க்ளோஸ் பண்ணு அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. நீ அப்படி உட்காந்துட்டுக்கு பாரு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. டக்குற அவர் பாக்குறாரு. அப்படின்ற மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்து அதை இழுத்து பிடிச்சி கவர் பண்றாரு. ஸோ அப்படின்னு மாதிரி அவங்களை பாக்குறாரு. குஸ்ட் வந்து நானவோ பண்ணிட்டு என்னடாது அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. அப்படின்றாரு. என்ன சின்னுங்கிற இவ்வளோ பண்ணினா அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. அம்மா அவ்வளோ பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஓ நீ ஓகே சொன்னியா, அதனாலதான் நான் பண்ணிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நான் ஓகேவே உனக்கு சொல்லலை, வேணா சொன்னேன் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓ எத்துட்டல்ல வெளியே எத்துட்டல்ல தப்புதானா நீ நீ சாரி, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேபி வந்தா கூட பரவாயில்ல, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எனக்கு ஒன்றும் வேணாம் பண்ணி. இல்ல நீ என் கூட இரு, உன்னை விடலாம் மாட்டேன், இவ்வளோ பண்ணிட்டு தப்பு. நான் கூட தான் இருப்பேன். இது என்ன ஃபர்ஸ்ட் டைம், நான் கூட தான் இருப்பேன், நீ மட்டும் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. உங்களை வந்து டைட்டா ஹக் பண்றாரு. எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஏன் பிடிக்கல நீ அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. நீ இல்லை நான் பிடிக்கல, உன்னை பிடிக்கல எனக்கு அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் பிடிக்கல, நான் அழகா தானே இருக்கிறேங்க பாரு, நான் அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டேப் பண்ணி காட்டுறாரு. இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இங்க பாரு இந்த பாரு இந்த உதட்டு பாரு எப்படி அழகா இருக்கு, இங்க பாரு, அப்புறம் இங்க கண்ணு எப்படி பாரு, இங்க பாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒண்ணா காட்டிட்டு இருக்காரு. இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பாருங்க நான் 6 பேக்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி கையெல்லாம் வச்சு காட்டுறாரு. ஒரு மாதிரி ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டுறாரு. பாரு புச்சுக்கு தானே இன்னும் போய் சொல்லாத அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு பிடிக்கலப்பா. நீ ஏன் எனக்கு பிடிக்கல, பாரு நான் நல்லக்கா தானே பேசுறேன், நான் நல்ல பாட்டு கூட பாடுவேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. ஐயோ அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஏன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கண்ணுல தண்ணி வச்சுட்டு கேக்குறாரு. ஸோ அப்படின்னு மாதிரி டக்கு பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அவர் உங்களை அப்படியே தூக்கி அவரோட லேப்ல உட்கார வச்சுட்டு ரியல்லா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. தேங்க்யூ அப்படின்னு மாதிரி டைட்டா ஹக் பண்றீங்க. எப்படின்னு 3 months பேபி வந்துடும். ஏன் அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. நைட்டு போச்சு உள்ள அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. போயிச்சா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. போயிடுச்சு. நீ வேணா சொல்லிட்டு தானே அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் வேணாம் அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. இல்ல உனக்கு காலேஜ்லாம் இருக்கு, அது இருக்கு, எனக்கு ஒர்க்கெல்லாம் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படியா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க பட் ஆமிஸ்லாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அப்படியே டக்காய் நிக்கிறாரு. ஆமிஸ்லாம் வானா சொல்லிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்னு மாதிரி அவர் எடிஜெக்ட் பண்றாரு. அம்மா ஒரு நிமிஷம், எப்படி உனக்கு தெரியும், உனக்கு தான் என்ன யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. யார் சொன்னோம் யாருனே தெரியாதுன்னு,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே உன்னை தெரியும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அப்போ நீ ஆமியா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஓ ஓகே, பட் அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உன்னை பிடிச்சிருக்கல, கன்ஃபார்ம் அவங்களும் ஏற்றுக்குவாங்க. எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல, உனக்குள்ளேயும் ஒரு குட்டி இதயம் இருக்குல்ல, அதுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களையும் பிடிக்கும், பட் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சோல்மேட், ஆமீஸ், என்னோட பிளட்டு இந்த மாதிரி சொல்லலாம். பட் என் ஹார்ட்டு உனக்காகத்தான் இருக்கோ என்னவோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இருக்கோ என்னவோ இல்லை, இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர் டைட்டாக் பண்ணிட்டு, அப்போது ஓகேவா அவனுக்கு அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னு மாதிரி அவர் திருப்பி கேட்குறாரு. அப்போ இந்த சிக்ஸ், இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த வாய், இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் டைட்டாக் பண்ணிக்கிறாரு. அஞ்சு கண்டினியூ. இதோட இந்த ஒன் சாட்டை முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. பாய், லவ் யூ ஆல்.